அந்த திருச்சி ஏர்போர்ட்டு தொடங்கி வச்சார். அது இப்போ வேலை பார்க்குதா? அது அதில் பிளைன் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை, அங்கே இன்னும் பூட்டி தான் கிடக்குது. பூட்டி வைத்த ஏர்போர்ட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் இது பிரதமர். அதே மாதிரி அவர் திறந்து வச்ச எல்லாமே அறகுறை தான். ராமர் கோயில் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிருவேன் பார்த்தீங்களா? எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு கோயிலில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் ஒருத்தன் திருடன். உடனே எல்லாம் விரட்டிட்டு வந்து கோயிலில் பின்னாடி சாமி சிலை பின்னாடி உட்காந்துருக்காண்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணி நீ கோயிலில் ஒளிந்திருந்தாலும் திருடியது தான் என்று கோயிலுக்கு வெளியே வைத்து அவர்களை தண்டித்தார்கள் அந்த திருடனை. அதுபோல இந்தியாவை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்த வியாபாரி இன்று ராமர் கோயிலுக்குள் ஒளிந்து கொண்டு தான் கபடற்றவன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இந்த நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள். அந்த ராமர் கோயிலும் முழுசா இன்னும் கட்டி முடிக்கல நம்ம சொல்லலை. யார் சொன்னா தெரியுமா? சங்கராச்சாரியார்கள். இன்னும் அதை முழுசாக கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே போய் திறந்து விட்டா. அதை திறந்து விட்டா என்ன ஆகணும் தெரியுமோ? ஆகம விதிப்படி திறக்காதனால இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகிறதோ, அது என்ன நடக்க போகிறதுன்னு நாங்கள் சொல்ல விருப்பமில்லை. காரணம், அது எங்களுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. திமுககாரன் சொல்லலை, திகாரன் சொல்லலை. அவர்கள் யாரை பெரிய ஆட்களாக நினைக்கிறார்களோ அந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள், இந்த ராமர் கோயிலை அரைகுறையாக நரேந்திர மோடி திறந்திருப்பது அவருக்கு முடிவு காலம் கட்டப்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல. அவங்க தான் ஏர்போர்ட்டை திறந்து வச்சாரு, அது வேலை பார்க்கல. ராமர் கோயிலையும் அரைகுறையாக திறந்து வச்சார். அரைகுறை வேலை செய்கின்ற அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பிடல? நாட்டினுடைய முதல் குடிமகள் அருமை சகோதரி மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களை அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் கூப்பிடல? ராமரையே ஏமாற்றியவர் நரேந்திர மோடி, ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி. கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அருமையான பகுதியை கம்பர் சொல்றார். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. குகனோடும் ஐவரானோம், எனக்கு 4 சகோதரர்கள். குகன்கிற வேடன் தலைவனோடு அவன் எனக்கு சகோதரனானா, அதனால நான் 5 பேரா மாறிட்டோம். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. மலை ஜாதியை சேர்ந்தவர்கள், வேட்டுவர் இனத்தை சேர்ந்தவர்கள், குரங்கினத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் தன் சகோதரனாக பாவித்த ராமன். ஆனால் அதே மலை ஜாதியை சேர்ந்த எங்களுடைய குடியரசுத் தலைவரை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்காமல் போனது எதை காட்டுகிறது என்றால், ராமனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். ராமனையே ஏமாற்றிய நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அன்னைக்கு அவர் இந்த அருமையான கூட்டத்தை பார்த்து கொண்டே செல்கின்ற அந்த வியாதிக்காரர் கண்டிப்பாக குணம் பெற்று மிக சிறப்பாக அவர் திரும்புவார். காரணம், நல்ல எண்ணம் உள்ளவர்களை கடந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் சென்று கொண்டிருக்கிறார். இது அதிமுக மேடையோ பாஜக மேடையோ கடந்து போயிருந்தால் மேட்ரு முடிஞ்சிருக்கும். காரணம், அந்த குரூப்பெல்லாம் நல்ல எண்ணம் உள்ள குரூப்பே இல்லை. நல்ல எண்ணம் உள்ள எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார். நல்ல உடல் நலம் பெற்று திரும்புவார். காரணம், இந்திய பிரதமர் 10 ஆண்டுகளாக ஓட்டுத்தானே 10% அவர்களால் செய்ய முடிந்ததா? ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன்
பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணத்தை, விடியல் பயணத்தை நான் கொண்டு வருவேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன என் தானை தலைவன் பெற்றெடுத்த எங்கள் தங்க தளபதி முதல் கையெழுத்தாக விடியல் பயணத்திலே கையெழுத்து போட்டார். அதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில் இருக்க வேறுபாடு. அதை விடுங்க. இன்னைக்கு அதை நம்ம ஆளுநர் இருக்காரு ஐயா, மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி, அவரை பார்த்தா எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, இந்த சந்தையில் சில பொருள்கள்லாம் விற்பாங்க. சில பேர் அரிசி விற்பான், மிளகாய் விற்பான், மல்லி விற்பான், வெங்காயம் விற்பாங்க. அவன் பாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருப்பேன், வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த 6:30 மணிக்கு மேலே ஒருத்தன் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு லேகியம் விற்க ஒருத்தன் வருவான், பார்த்துருக்கீங்களா? அவன் மற்ற வியாபாரிகள் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா விற்க மாட்டான். அவன் டைப்பே வேறு மாதிரி இருக்கான். ஒரு சின்ன மெகாஃபோன் வச்சுக்கிட்டு, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொட்டகு மலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லையா. ஒரு 200 பேர் வந்து நிற்பான் சுற்றி. அண்ணே என்னமோ வித்துட்டு இருக்காருன்னு. அப்படியே வித்துக்கிட்டு இருக்கவன் அடுத்த வரி ஆரம்பிப்பான். அந்த லேகியம் விற்கிறவன் அடுத்த வரி ஆரம்பிப்பான். அதல விதல சுதல பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த சாரையை மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம்னு அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை சுற்றி ஒரு 50 பேர் நின்றுவான். அதுக்கு அடுத்து விடுவான் பாருங்க ஒரு பீலா. நீங்கள் காலையில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்டர் பண்ணி உட்காருவீங்க, முக்குவீங்க, உணர்வீங்க, திக்குவீங்க, திணறுவீங்க, எந்திரிப்பீங்க, உட்காருவீங்க. ஆனால் மேட்ரு கீழே வராமல் டமார் டுமார் டுமீர்னு சவுண்டுகள் வரும். மேட்ரு கீழே இறங்காமல் பாத்ரூமில் சில பேர் கஷ்டப்பட்டு கட்டுறப்பான். எங்கள் லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, நைட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு செம்பு சுடு தண்ணியை குடிச்சிங்கன்னா உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரைத்து பிரைத்து பிரைத்துன்னு அது போட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு ஏதோ ஒரு கலர் தண்ணியை கலக்கி விற்றுட்டு அவன் பாட்டுக்கு விற்றுட்டு போவான் பாருங்க. இந்த லேகிய வியாபாரி மாதிரி தான் மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி. பேசுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை 3 வேலை தான். எது? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அமைச்சரவையில் ஏதாவது மாறுதல் முதலமைச்சர் கொடுத்தால் அதில் கையெழுத்து போடுவது, சட்டமன்ற கூட்டத்தை தொடங்கி வைத்து அதில் உரையாற்றுவது, அந்த உரையை முதலமைச்சர் எழுதி கொடுத்தால் அதை வாசிப்பது, 3வது பல்கலைக்கழகங்களில் அவர் வேந்தராக இருப்பதால் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது. இந்த 4 வேலை தான். இந்த 4 வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். திருவள்ளுவரை பார்த்துட்டு அவர் சனாதனத்தின் வாரிச திருவள்ளுவர். திருவள்ளுவர் சனாதனத்தின் வாரிசான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பிலேயே எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவன் சொன்ன திருவள்ளுவருக்கு காவி ஆடை போட வேண்டும் என்று நினைத்தார்கள். திருவள்ளுவர் அதை பிச்சு எரிஞ்சிட்டாரு, போடா அப்படின்ட்டு. அந்த திருவள்ளுவரை 133 அடி உயரத்தில் எந்த மாவட்டத்தில் வைக்கலாம் என்று என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் முடிவெடுத்து 3 கடலும் சங்கமிக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த வள்ளுவனுக்கு 133 அடி சிலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? யார்? ஆளுநர் வள்ளலார பெருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார். மதம்ங்கிற பேய் பிடிக்கக்கூடாதுறான்னார். யார்? வள்ளலார். அவரை போய் வடலூரில் போய் யார்? மேதகு ஆளுநர் வள்ளலாருடைய பாட்டை அவருக்கு ஹிந்தியில் எழுதி கொடுத்துட்டாங்க. எப்படி பாடினார்? வாசித்தார் தெரியுமா? படா பரா கண்டா போதெல்லாம் படுனான். வள்ளலார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா விஷத்தை குடிச்சிட்டு திருப்பி இறந்துருப்பார். படா பரா கண்டா போதெல்லாம் படுனான்.
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறத படா பரா கண்டா போதெல்லாம் வாடினான். வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் அப்படின்னாரு. எல்லாரும் அப்படியே அவர்கள் கொடுத்த பதிலெலாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்பாயிட்டார். அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தரவில்லை, நேதாஜி தான் பெற்றுக் கொடுத்தார். மகாத்மா காந்தியோட படத்தை தான் ரூபா நோட்டில் அடித்து வச்சுருக்காங்க. ஆனால் இவர் புதுசாக கண்டுபிடிச்சி மகாத்மா காந்தியை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மகாத்மா காந்தியை யாரும் சுடவே இல்லை, அவர் வகுத்து வழியில் செத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவார். யார்? நம்ம மேதக ஆளுநர். அவருக்கு கடுமையான வயிற்று வலியின் காரணமாகத்தான் அவர் இறந்தாரே ஒழிய அவர் இறந்து அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒருவர் வந்து சுட்டு அவரை நாடகம் ஆடினார். அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியின் படத்தை ரூபா நோட்டில் எடுத்துவிட்டு சாவர்கரின் படத்தை கூட அவர்கள் போடுவார்கள். இந்த தேச துரோகிகள் அதை அனுமதிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மகாத்மா காந்தி என்ற அந்த மனிதன் காப்பாற்றிய சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னா 2024 தேர்தலில் எங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதை விடுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் 20,000 கோடி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் விவசாயி ஒருத்தன் வாங்கின கடனை அவன் கட்டலைன்னா பேங்க்கில் ஃபோட்டோவை போட்டு இவர் கடன் கட்டவில்லை, கல்வி கடன் கட்டவில்லை என்று அவனை ஒரு 10,000 ரூபாய்க்கு அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கி அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம் போட்டேன் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப. நான் படித்தது திண்டுக்கல் சென்ட் மேரி ஸ்கூல், ஃபாதர்கள் நடத்துகிற ஸ்கூல். அங்கே எல்லோரும் ஆளுக்கு ஒரு நாடகம் போடுங்கடான்னு நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம். என்ன நாடகம் தெரியுமா? ஏசுநாதரை நடிக்க ஒரு பயலை விட்டோம். நான் தான் பேங்க் மேனேஜராக நடித்தேன். சிலுவையை தூக்கிட்டு ஏசுநாதர் மாதிரி ஒருத்தன் நடந்து வந்தான். பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், 1800 என்னமோ ஆண்டு ஏசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். இதோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் ஏசுநாதரை சந்திக்கிறார்கள். பேங்க் ஆஃபீஸர்கள்லாம் ஏசுநாதர்கிட்ட வந்து, இங்கே யார் ஜீசஸுங்கிறது? நான் தாங்க. பேங்க்கில் ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தியா? ஆமாங்க வாங்கியிருந்தேனுங்க. நான் வாங்கலைங்க, எங்கள் அப்பா வாங்கினாருங்க. உங்கள் அப்பா பேர் என்ன? ஜோசப்பு. ஏன் என்ன அடைக்கலை? அவர் தச்சு வேலை பார்க்குறாருங்க, அவரால் அடைக்க முடியலங்க. தச்சு வேலை பார்க்குறதுனா லோன் அடைக்க மாட்டியா நீ அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர்கள்லாம். ஏசுநாதர் தோளில் இருக்க சிலுவை நல்ல தேக்கு மர சிலுவை மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் விற்று லோனை நம்ம பைசல் பண்ணிடலாம், சிலுவையை வாங்கிட்டு வந்துருங்கடா அப்படின்னு பேங்க்காரங்களாம் சிலுவையை வாங்கிட்டு போயிட்டாங்க ஏசுநாதர்கிட்டருந்து. ஏசுநாதரை நடித்த பையன் வந்து சொல்கிறான், எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாட்டுக்கு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு. 5 நாள் முழங்கால் போட்டிருந்தேன் இந்த நாடகம் போட்டதுக்கு. எங்கள் ஃபாதர் சொன்னார், ஏசுநாதரை நீ எப்படி பேங்க்கில் லோன் வாங்குற மாதிரி, அதுவும் ஆட்டுக்குட்டிக்கு லோன் வாங்குற மாதிரி நீ எப்படா நடக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டு என்னை முழங்கால் போட வச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்காரங்க என்னை தேடி வந்து, இந்த பையனுக்கு பாராட்டு விழா கொடுக்க போகிறாங்க, எங்கள் பேங்க்குக்கு இப்படி ஒரு விளம்பரம் யாருமே கொடுத்ததில்லைங்க. ஏசுநாதர் இன்னைக்கு இருந்தால் கூட அவர் பேங்க்கில் லோன் வாங்கி கட்ட முடியாமல் அவர் ஃபோட்டோவை பேங்க்கில் மாட்டி இவர் லோன் கட்டவில்லைன்னு எழுதி வச்சுருப்பான். காரணம், இது கார்ப்பரேட்டுகளை வளர்த்து விடுகின்ற ஒரு ஆட்சி தான் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை ஒழிய ஏழை மக்களுக்கான ஆட்சி அல்ல. இந்த ஆட்சியை நம்ம தூக்கி எறிஞ்சு ஆகணும். இன்னொரு நாடகம், நான் வாத்தியாரை வந்த பிறகு பையங்க போட்டானுங்க. நான் வேலை பார்க்குறது பாய் ஸ்கூல், அதே சென்ட் மேரி ஸ்கூலில் தான் வாத்தியார். பூரா பையங்க படிக்கிற பள்ளிக்கூடம். அதில் பாஞ்சாலி துயில் உரிகிற காட்சியை நாடகமாக போட்டோம். எங்கள் பையங்கள்கிட்ட எப்படி பாஞ்சாலியாக நடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு பையனுக்கு சௌரி முடியெல்லாம் வச்சு தைச்சு சேலையெல்லாம் கட்டி விட்டு திரௌபதியாக மாற்றிட்டான் அவனை. துச்சாதன நான் ஒரு பயல்கிட்ட சொல்லி, டேய் சேலையை உருகுற மாதிரி நடி, வெடுக்குன்னு இழுத்துறாதரா, நாங்கள் அந்த பக்கம் இருந்து சேலையை சப்ளை பண்ணிகிட்டு இருப்போம், நீ அப்படியே உருகுற மாதிரி நடி, அவன் பாஞ்சாலியாக வசனம் பேசுவான் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி நாடகத்தை ரெடி ஆயிடுச்சு. விசில் அடித்து ஸ்டார்ட் அப்படின்னோடனே அந்த துச்சாதன நடிக்கிற பையனும் திரௌபதியாக நடிக்கிற பையனும் எனிமி.
அவன் என்ன ஐடியா பண்ணி, மேடைக்கு வாடா ஒன்றைய நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டான்னு சொல்லி ஸ்டார்ட்னார் வாத்தியார். சேலையை உருகி எடுத்துக்கிட்டு அவன்பாட்டுக்கு நடந்து போயிட்டான். திரௌபதியா நடிக்கிற பையன் டவுசரோடு நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் ஒரு வசனம் சொன்னான், கண்ணா அன்னைக்கு பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாய், இன்னைக்கு எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றிருக்கிய கண்ணா, யூ ஆர் கிரேட்னா. அந்த பயலுக்கு நான் முத்தம் கொடுத்தேன். டேய் எப்புட்றா அப்படின்னு. நெருக்கடியில் இருக்கும்போது ஐயா மனுஷனுக்கு அறிவு வேலை செய்யும் அப்படிங்கிறத அந்த பையன் அருமையாக நிரூபித்தான். நெருக்கடிகளில் துவங்கப்பட்ட இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியுமா? 1008 எதிர்ப்புகளை எல்லாம் மீறி நெருக்கடிகளை சந்தித்து பல தோல்விகளின் மீது ஏறி நடந்து தடைக்கற்களை படிக்கற்களாக்கி உயர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். சாதாரண இயக்கம் அல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர். ஐயோ ஐயோ, நமக்கு வடிவேல் காமெடியெல்லாம் பார்க்க வேணும்னு அவசியமே இல்லை. இந்த குரூப்புக பேசுகிறத பார்த்தாலே போதும். சூப்பர் காமெடி நிகழ்ச்சி. ஆரியம் திராவிடம் என்றால் என்ன? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, ஐயா ஆரியம் திராவிடம் என்றால் என்ன சொல்லணுமா வேணாமா? உங்கள் கட்சியிலே பேர் இருக்குல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கா இல்லையா? திராவிடத்துக்கு விளக்கம் சொல்லணும்ல. அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க பொதுச் செயலாளர் அண்ணன். அதெல்லாம் படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. எனக்கிட்டேங்க இதெல்லாம் போய் கேட்டு போட்டுருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க. ஆரியன் திராவிடத்தை பற்றிலாம் நம்மள்ட்ட இருந்துக்கு வந்து கேட்குறீங்க. உலகத்தில் இப்படி ஒரு பொதுச் செயலாளர் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா ஐயா? கவர்னர் இப்படி நடந்து கொண்டாரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒன்று கவர்னர் சரியாக நடந்து கொண்டார் சொல்லுங்க, அல்லது கவர்னர் நடந்தது தவறு சொல்லுங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே சொல்லணும். அது முதலமைச்சருக்கும் கவர்னருக்கு இடையில இருக்க தனிப்பட்ட பிரச்சனை. ஐயோ ஐயோ, இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர். இதுகளை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் கிராமத்திலேருந்து. அது ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு. அதை கட்டிட்டு வந்துட்டான். சாந்தி முகூர்த்தத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணை எப்படி பேசுறதுன்னு தெரில அவனுக்கு. இந்தா வேணும், இந்தடி வேணும், ஏன் கூப்பிட்டா இருக்குங்க? அப்புறம் கட்டிக்க வச்சாச்சு, அப்புறம் ஒன்றையே கூப்பிடாம யாரை கூப்பிட்றது? எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரில அவனுக்கு. இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டுருக்கான். அது தொடங்கிட்டான். அதுக்கு அந்த பிள்ளை, போங்க நீங்கள் ஒரு பைத்தியம். இவனுக்கு என்னன்னா, நம்மளை எப்படா அவ கண்டுபிடிச்சா, நம்ம மேட்ரு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குன்ட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்கான். அது எப்படி எனக்கு தெரியும்னா, பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நீங்கள் 6வது வார்டில் இருந்தீங்க, நான் 7வது வார்டில் இருந்தேன். 2 மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இது யாரும் இல்லை, ஓபிஎஸ் ஏபிஎஸ் தான். அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்தை பார்த்தீங்களா? எதிரும் புதிருமா இருக்க 2 பேரும் பக்கத்தில் இருந்தா இப்படி பொழக்கிற பொழப்புக்கு பேசாம நாகசாமி கோயில் வாசல்ல உட்காந்து தர்மம் எடுத்து பொழைச்சிக்கிறலாங்கிற பக்கத்தில் ஓபிஎஸ் இருந்தா. பிடிக்காத ஆள் கூட எப்படியா நாள் முழுதும் உட்கார்ந்துருக்குது. என் தலைவர் தான் இறக்கப்பட்டு இம்சை தாங்க முடியல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை கொடுத்தார் நேற்று. ஓபிஎஸ்ஸை தூக்கி அங்கே போட்டு உதயகுமாரை, ஆர்வி உதயகுமார் முன்னாள் அமைச்சரை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக்கணும்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறார். நீண்ட நெடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு பிறகு எதிர்கட்சி துணைத் தலைவராக எங்கள் அப்போ தான் கதாபாநாயகர் சொன்னார், எங்கய்யா போராடினீங்க? எங்கள் முதலமைச்சர் இறக்கப்பட்டு கொடுத்தாரியா, நீங்கள் ஒன்றும் போராட்டமே நடத்தலைன்னார். அந்த கட்சி கிடக்கிற கிடருக்கு எங்கள் திண்டுக்கல்லில் இருக்கார் கட்சியினுடைய மூத்த தலைவர், திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன். அவர் மேடையில் பேசுகிறப்ப சொன்னார் ஒரு தடவை,
நாம் மிக கஷ்டப்பட்டு உழைத்து தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு. அதிமுக காரங்க ஐயா ஐயா அப்படின்னு ஐயா மாற்றி சொல்லிட்டேனா? சொன்னது தான். பைபிளில் சொல்லியிருக்காங்கல்ல, சொன்னது தான். திரும்ப 2026 என் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். நாங்கள் சொல்ல அதிமுக காரங்களே வாய் தவறி சொன்னது. அவர் ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ண கொடுமை இருக்கு பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களும் கூட்டணி. அப்போ ராமதாஸ் ஐயா திண்டுக்கல்லில் மேடையில் உட்காந்துருக்கார். எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்குறார். யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடுற அந்த வேட்பாளருக்கு. அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்தில் ஓட்டளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டார். ஒருத்தன் வேட்டியை ஊற்றி அண்ணே மாம்பழம்னே நீ வாட்டுக்கு ஆப்பிளை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் சூப்பரு. விட்றா ஏதாவது ஒரு பழத்தில் தானே போட போகிறாங்க, தோக்கத்தான் போகிறாங்க, எந்த பழத்தில் போட்டான்னு ராமதாஸ் தலையில் அடிச்சுக்கிட்டார். இப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்க முடியான்ட்டு. இன்னைக்கு பாஜகவும் அதுவும் ஏன் 4 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க, ஏன் இப்போ இல்லைன்னு இங்கே வந்திருக்க அதிமுக காரங்களோ பாஜக காரங்களோ மனசில் கையை வச்சு சொல்லுங்க. ஏன் 4 வருஷம்? மேலே இருக்கும் காவி நிறம் இந்தியாவில் இருக்கும் அதிக பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்கள், நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள், அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்கள், மூவரும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இந்தியா. இதில் என்ன? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே சாப்பாடு, ஒரே டவுசரு, ஒரே வேட்டி. எப்படியா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது? சாப்பாட்டில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது, பேச்சு வழக்கில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேச்சு வழக்கில் வேறுபாடு. எங்கள் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் பேச்சு வழக்கில் எவ்வளவு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்காங்கிறார். எங்கள் மதுரைக்காரனுக்கு புரியாது. சமட்டுறதுனா என்னடா அப்படின்னா ஓட்டுறதுடா அப்படின்னு. இங்கே சமட்டு சாடி போல அப்படின்னாரு. சாடி போலேன்னா தாவி போகிறத சாடி போம்பாங்க. ஏசாதையா ஏசுற அப்படி அங்கெல்லாம் திட்டுறது. இன்றைக்கி ஹோட்டலில் ஒரு பையன் தண்ணியை கோரி வாழை குடிக்கணும் அப்படின்னாரு. கோரி வர்றதா? அது என்ன கோர்றதுன்னா தண்ணியை மோண்டுட்டு வான்னு அர்த்தம். இங்கே மோண்டுட்டு வர்றதுன்னா அர்த்தம் வேறு. இப்போ தான் மோண்டுட்டு வர்றேன்னா அப்படியா இவ்வளோ நேரமாக மோண்டுக்கிட்டு இருந்தா அப்படிமா. மதுரைக்காரன் சொல்லியிருக்கான் நாங்கள் மோண்டு குடிப்போம்னு இருக்கான். ஐயோ அதெல்லாம் குடிக்க முடியாதுரா. மதுரைக்கு நாகர்கோவிலுக்கு இடையில ஒரு வாரத்தை எவ்வளோ பஞ்சாயத்து ஆகுது. கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா யானுங்க நீங்கள் சோழி போட்டு போகணும், சாப்பிட்டு போட்டு போகணுங்க, யானுங்க சின்ன போட்டு போகிறீங்க, யானுங்க பேசி போட்டு போகிறீங்கம்பாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா என்ன பேசின்னு இருக்கிறேன் நீயா, கட்சிக்காரில் வெத்தலைக்கு தான் பார்த்தேன்னு வந்தேன் நிறையா நாசா துணியா நீயே அப்படிமா. என்ன ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? எங்கள் மதுரையில் 3 டென்ஸையும் கலந்து 3வது டென்ஸ் 4வது டென்ஸில் பேசுவேன். படிக்கிறியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டால் ஒன்று படிக்கிறேங்கண்ணா அல்லது படிச்சுட்டேங்கண்ணா அதை படிக்க போகிறேங்கண்ணா. மதுரைக்காரன் பதில் சொல்லுவான் படிக்கிறியா, படிப்போம்ல அப்படின்னா. படிப்போம்லங்கிறதுக்கு படிக்கிறானா படிச்சுட்டானா படிக்க போகிறானா கண்டே பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் வழக்கில் இவ்வளவு வேறுபாடு இருக்கும்போது இந்தியா முழுவதும் 1008 வேறுபாடுகள், எத்தனை மொழிகள், எத்தனை இனம், எத்தனை சாப்பாட்டு முறை. ஆனால் ஒரே நாடு, ஒரே தேர்தல். இந்த வேலையே ஆகாது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லாரும் வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் இருக்கேன். என்ன செய்தி? இந்தியா ஒற்றுமைங்கிறது எப்படியா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டு போவார். திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச், அந்த சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புலேயே விநாயகர் கோயில் இருக்கும். சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூட்டு போய் மாஸ் முடிஞ்சோன்னே சர்ச்சில் பாட்டெலாம் போடுவாங்க.
அருமையான பாட்டில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சர்ச்சில் பாட்டு, விநாயகர் கோயிலில் அங்கிட்டு மைக் செட்டில் வேற பாட்டு போடுவான். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். விநாயகர் கோயிலில் அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கும். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அப்படின்னு சுசிலாமா பாட்டு. அங்கே விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு போடுவான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டே பூசை முடிஞ்சு நடந்து வருவேன். கேஎம்கே காஃபி பார்னு ஒரு பாய் வந்து டீ கடை வச்சுருக்கார். அவர் மைக் செட்டில் நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் அப்படின்னு போடுவார். 3 மதத்து பாட்டையும் லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. 3 மதமும் பாடதாயா என் குரல் நல்லா இருக்கு. ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜக முருகன் கையில் இருக்கிற வேலை தூக்கிட்டு ஊர்வலத்தில் வர்றான். முருகா முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார், என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்களேன்ட்டு. முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலம் வந்து அதை அரசியலாக்குவது பாஜக. அதே முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி. 3500 கோயில்களுக்கு இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. 25 கோயில்களுக்கு தங்கத்தேர் வழங்கப்பட்டிருக்கிறது. 4 கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. விபூதி பூசாத தர்மகர்த்தா யார் என்றால் அவர்தான் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். 200 மடாதிபதிகளை மேடைக்கு வரவழைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் 2 கோடி நிதி வழங்கி பழுதடைந்த கிராமத்து கோயில்களை எல்லாம் புத்துணர்வு பெறச் செய்து புதுப்பிப்பதற்கு நிதி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. ஏதோ இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த போலி பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் அன்பு தம்பி கே அண்ணாமலை, அவருடைய பேரை நீங்கள் பாருங்களேன், கே அண்ணாமலை. அந்த ஒவ்வொரு எழுத்தையும் பாருங்கள், கே அப்படின்னு ரெட்டச்சுழி போட்டு கா போடுறது. அந்த ரெட்டச்சுழி போட்டு அந்த ரெட்டச்சுழி கொம்புங்கிறத உருவாக்கியவர் யார் தெரியுமா? அது வரைக்கும் ஒத்தச்சுழி போட்டு இப்படி துணக்கால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர் தைரியநாதர் என்று சொல்லப்பட்ட வீரமா முனிவர் தான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை இரட்டை சொல்லி கும்பு போட்டார். அண்ணாமலை நா அப்படி போட்டு ஒரு துணக்கால் போடுறோம்ல, அந்த சீர்திருத்தத்தை யார் செஞ்சார் தெரியுமா? முன்ன அண்ணா எப்படி போடுவாங்கன்னா நான் போட்டு இப்படி கீழே அப்படி இழுத்து விடுவாங்க அண்ணா. அதை அந்த இழுக்கிறத அழிச்சிட்டு கூட துணக்கால் போட்டு அந்த சீர்திருத்தத்தை சேர்ந்தவர் வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன். இன்னைக்கு லியோனி மேடையில் கம்பீரமாக பேசுகிறேன்னா சுயமரியாதை பகுத்தறிவை பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார் ஏற்படுத்திய எழுத்து சீர்திருத்தம்.
மலை, அண்ணாமலையில் கடைசி லை இருக்குது பார்த்தீங்களா, அந்த லை ஒரு காலத்தில் எப்படி போட்டோம்னா மேலே இப்படி கொம்பு போட்டு யானையோட துதிக்கை மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த லை அன்னைக்கு ரெட்டை சுழி கொம்பு போட்டு ஒரு லா போட்டு அந்த சீர்திருத்தத்தை செய்தவர் தந்தை பெரியார். அண்ணாமலை அவர்களே, உங்கள் பேரில் நீங்கள் கே அண்ணாமலைன்னு கையெழுத்து போடும்போது யாருக்கு நன்றி சொல்லணும்னா வீரமாமுனிவருக்கும் தந்தை பெரியாருக்கும் நீ நன்றி சொல்லிட்டு தான் கையெழுத்து போடணும். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு வளர்த்து விட்டுருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்குது. அது பாட்டுக்கு நெல் பயிரை சாப்பிடுது, எல்லாத்தையும் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரும் அதை விரட்ட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டுட்டு, கோயில் ஆடுடா, அதை அடிக்கப்படாது, அது எதை வேணாலும் திங்கட்டும் அப்படின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு உருண்டையா ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு. மாடு பார்க்குது, நமக்கு இந்த முடி தவிட பிணைஞ்சு வைக்கிறாங்க, ஒரு 10 வைக்கப்புள்ள அள்ளி போடுறாங்க, பாலை கொடுக்குறோம், நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க, அந்த ஆடு ஊரே மேயுது, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோடு ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க. தந்தரடந்தரடந்தண்டங் தந்தரடந்தரடந்தண்டங் தண்டரடந்தரடந்தண்டங். ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது. அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டு போகிறாங்க போல இருக்குன்ட்டு. ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் நின்னான். அப்போ தான் மாடு யோசிச்சு, டேய் நம்ம மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா, ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேய்ஞ்சு இன்னைக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்ட போகிறாங்க. என் மண் என் மக்கள்ங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு 2024 பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போவது உறுதி என்று சொல்லி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய எங்கள் தங்க தளபதி வகுத்திருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லந்தேடி கல்வி திட்டம், இன்னுயிர் காப்போம் 48 என்ற திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அமுல்படுத்தப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாடு போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மதவெறி பிடித்த பாஜக தலைமையிலான கூட்டணி இந்த இந்தியாவை விட்டு விரட்டப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணி வாழ்க, இந்தியா கூட்டணி வெல்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.